துபாயில இவ்வளோ பெரிய பெரிய பேரிச்சம்பழத்த பார்த்துட்டு, அதுவும் கீழ கிடக்கிறத பார்த்தோன்னே ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. ஆமாங்க, துபாய் பக்கத்தில தால்மாம் மாலுங்கிற ஒரு மாலுக்கு போயிருந்தேன். அப்போது அந்த பார்க்கிங்லேயே பார்த்தீங்கன்னா, நெறைய பேரிச்சம்பழம் வந்து நெறைய இருந்தது. அதுவும் கிட்ட கிட்டவே இருந்துச்சு. அதில் நெறைய பழங்கள் பழுத்திருந்தது. அத பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா அப்படியே பறித்து சாப்பிட்லாமான்னு தோணுச்சு. ஆனால் யாருன்னா பார்த்தாங்கன்னா திட்டுவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பயமும் இருந்தது. ஆனால் அங்கே இருக்கவங்கள கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ வேணாலும் பறித்து சாப்பிட்டுக்கலாம், ஆனால் வீணாக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மரம்லாம் வந்து கையால் பறிக்கிற அளவுக்கு ரொம்ப கிட்ட தாங்க இருக்குது. ரொம்ப ஹைட்டாகவும் இல்லை. ஒரு சில மரம் மட்டும்தான் என்னை விட கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது. பட் ஆனால் எல்லாமே பழுத்திருக்கு. இது சீசன்னு சொன்னாங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்லாம் வந்து ஜேர்ச்சம்பழத்தோட சீசன் சொல்லியிருந்தாங்க. அதுவும் நான் ஃப்ரீயான்னு நினச்ச உடனே ரொம்ப சின்ன பழம்னு நினச்சேன். பட் ஆனால் கையில் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவ்வளோ பெருசுங்க. கடையில் வாங்குகிற ப்ரைஸை விட ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த வாரம் ஊருக்கு போகிறோமே, கடையில் போய் பேரிச்சம்பழம் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த முடிவு இப்போ வந்து மாற்றிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயே இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம போய் யார் காசு கொடுத்து வாங்குங்க. கடையில் போய் கேட்டேன். 1 கிலோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 2500 ரூபா இந்த பேரிச்சம்பழம். இது பார்க்குறீங்க இல்லையா, இது மஸ்ஜூத் பேரிச்சம்பழத்தோட ஒரு வகை. இந்த வகை பேரிச்சம்பழம் நம்ம ஊர் காசுக்கு 2500 ரூபா சொல்கிறாங்க. இவ்வளோ பெருசு. சாப்பிட்டும் பார்த்தேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் யாருன்னா துபாய், அபுதாபி அந்த மாதிரி ட்ரிப்பு வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீசனில் வாங்க. நிறைய பேரிச்சம்பழம் இருக்குது. ஃப்ரீ தான். நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பறித்து சாப்பிட்டுக்குங்க. இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸு துபாய் ரிலேட்டட் நிறைய போடுறேன். பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.